நிறுவன சோதனைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை மனுவில் டாஸ்மாக் நிறுவன சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை வழங்கியிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவன சோதனைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசும் டாஸ்மாக் தொடர்ந்த வழக்குதான் இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்தரத்தில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது அமலாக்கத்துறை சட்டப்பூர்வமான விசாரணை சீர்குலைக்கும் வகையிலும் முன்கூட்டியே தமிழக தாக்கல் செய்த இந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசு கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. சோதனைக்காக வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தற்போது அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் மாற்று வாய்ப்பு உள்ள போதும் அதை அணுகி நிவாரணம் பெறாமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே போல டாஸ்மாகில் நடந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த வழக்கின் அடிப்படையில் மட்டுமே தற்போது அந்த சோதனை நடத்தப்பட்டது. எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதே போல சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்த மற்றும் ஓய்வெடுக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பிறகே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளுடைய சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் இது போன்ற வழக்கை தொடர முடியும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெண் அதிகாரிகளுடைய பாதுகாப்பான முறையில் தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றும் ஆதாரங்களை சேகரிக்கவும் மட்டுமே அந்த அதிகாரிகளுடைய மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கும் நோக்கத்திலும் அதே போல சட்டவிரோதமாக சிறைப்படுத்ததாகவும் துன்புறுத்துவதற்கு கூறிய குற்றச்சாட்டு அனைத்தும் தப்பு என்றும் இந்த ஒரு வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அந்த பதில் மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது மீண்டும் வரும் 8ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.